பாப்பாரப்பட்டி அருகே அடிப்படை வசதி ஏற்படுத்தி தராததை கண்டித்து கிராம மக்கள் பேனர் வைத்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி, தெருவிளக்கு, கழிவுநீர் கால்வாய் மற்றும் சுடுகாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் கிராம மக்கள் கடந்த 100 ஆண்டு காலமாக தவித்து வரும் நிலையில் இயற்கை மரணம் அடைந்தவர்களை சொந்த கிராமத்தில் அடக்கம் செய்ய முடியாமல் பக்கத்து கிராமத்திற்கு சென்று அடக்கம் செய்யும் அவல நிலை நீடித்து வருகிறது. இது குறித்து பலமுறை பாப்பாரப்பட்டி பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பல ஆண்டுகளாக கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தும் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று மாலை பென்னாகரம் பாப்பாரப்பட்டி நெடுஞ்சாலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிப்பு செய்வதாக கூறி பிளக்ஸ் பேனர் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் சம்பவம் அறிந்து பாப்பாரப்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் ஆயிஷா மற்றும் பாப்பாரப்பட்டி இன்ஸ்பெக்டர் ரவுத்ரி வெங்கடேஷ் ஆகியோர் போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு திரும்பி சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அரசியல்வாதிகளை கண்டிக்கிறோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை